இந்த மந்திரத்தை முதல்ல குறிச்சுக்கோங்க. ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்ன மந்திரம்ங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. பக்தி வித் சக்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நவராத்திரியில லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது எவ்வளோ விசேஷம்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இந்த 9 நாளும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்றதுனால அவ்வளோ பலனாம். நிறைய பெரியவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி துர்காவுக்கும் சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்குமான இந்த 9 நாளில் அவங்களுடைய அந்த பீஜத்தை சேர்த்து இன்னும் விரிவா சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓம். இந்த ஓம்ங்கிற அந்த பிரணவத்தை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, மனதை அமைதிப்படுத்தி தயார்படுத்துறதுதான் இந்த ஓம் அப்படிங்கிறது. ஐம் சரஸ்வதிக்குரிய பீஜம். எனக்கு நல்ல கல்வியை கொடு, நல்ல ஞானத்தை கொடு அப்படின்னு நம்ம வேண்டதுக்கான சரஸ்வதிக்குரிய அந்த பீஜம். அடுத்ததாக ஹ்ரீம், துர்காதேவி பார்வதிக்குரிய பீஜம் தான் இது. நீங்க எடுத்த காரியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற துர்கையினுடைய அந்த பீஜத்தை சொல்றோம். அடுத்ததாக ஸ்ரீம், இது லக்ஷ்மியினுடைய பீஜம். எனக்கு நிறைவான செல்வத்தை கொடு. இப்படி நமக்கு அந்த ப்ராஸ்பரிட்டியை வேண்டது லக்ஷ்மியிடம் தான். ஆக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் 9 முறை 27 முறை அல்லது 108 முறை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத மிரக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்.